வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பார்க்கலாம். அப்படியே லஞ்சம் வாங்காமல் வேலை பார்க்க சொல்லுங்கள். தேர்வர்களும் வேலைக்கு போன பின்னாடி நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அவங்களா நினச்சா மட்டும்தான் முடியும். நம்மளோ மற்றவங்களோ சொல்லி நீங்கள் லஞ்சம் வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். ST 154 டைப் போத் ஹையர் விமன் வித் PSTM. ஸோ எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ். குரூப் 4ல் PSTM இருக்குது, பெண் வேறு, அதுக்கப்புறம் ரெண்டுலேயே ஹையர் வேறு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ST ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் இல்லைனா கூட எண்டுக்குள்ளே இருக்கும். இயருக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். குரூப் 2 தமிழ் மீடியம் ஸ்கோர் பண்ணி GS 20 கூட ஸ்கோர் பண்ண முடியாதவங்களுக்கு சமர்ப்பணம். அது TNPSCயில் இப்போ முதன்மை தேர்வு டாபிக் வைஸாக கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி கொஞ்சம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்குரிய ரிப்ளை. அதை பற்றி டீட்டெயில்டாக கொடுக்கல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினையும் படிக்கிறதுக்கு நேரம். சில பேர் ரொம்ப அர்ஜென்ட்டாக சில கொஷின் படிச்சுட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கொஷினுக்கு அது பார்ப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக தேர்வு திருத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கொஷின் படிப்பாங்க. அந்த நேரத்தில் சும்மா உட்காந்துருக்காமல் அட்லீஸ்ட் படிக்கலாம். ஒரே பழையபடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சும்மா உட்காந்துருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்த்துட்டு சரி அடுத்த கொஸ்டின் வர வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் பண்ணுறாங்க. எப்படி திருத்துறது? ஏன் திருத்துறதுல மதிப்பெண்கள் ஒழுங்காக வழங்கப்படுவதில்லை அப்படின்னா, சும்மா மேலாட்ட பார்த்துட்டு உடனே அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் திருத்துறோம் அப்படின்னு நினச்சிட்டு திருத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிற அந்த கான்டென்ட் எல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ரைட்டு, ஏதோ எழுத்து நல்லா இருக்கா, ஏதோ பெருசாக நிறைய எழுதியிருக்கிறாங்களா அப்படின்ற அப்படியே ஒரு ஓவராலாக பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு ஏதோ மதிப்பு போடுறாங்க. ஸோ அவங்க அவங்க மதிப்பெண் போடுறதுல ஒரு செக் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சரியாக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இதனால தான் பல தேர்வர்கள் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் வழி எழுதுகிற தேர்வர்கள், இங்கிலீஷ் மீடியம் எழுதினவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் எழுதுகிறவங்க. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சரிங்களா. PSTM எழுதுகிறவங்க கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் தான் எழுதணும் தேர்வு. 140+ BC சான்சஸ் இப்போதைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. SC PSTM மேல் 134, குரூப் 2Aக்கு 50-50. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா, ஜென்ரல் கேட்டகரி ஏஜ் 32. எப்போ ஒருத்தர் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள வரலாம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள வர முடியும். இப்போ ஒரு BC கேண்டிடேட் 35, அவங்களோட ஏஜ் 35, அவர் ஸ்கோர்ஸ் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணால் அவரை ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே போடணுமா அப்படின்னா போடக்கூடாது சரிங்களா. அப்படி போட்டால் அது தவறு, போடக்கூடாது. அந்த TNPSC இந்த சேர்மன் நிறைய இன்னோவேஷன் மாற்றங்கள்லாம் கொண்டு வராரு. அதெல்லாம் படிப்படியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இது ஒன்றும் புரியலை. ஏன்னா இன்விஜிலேட்டர் நிறைய இடத்துல குரூப் 1 எங்கள் ஹாலில் ஒருத்தர் ரெட்டில் பண்ணுறேன்றாரு, ஒருத்தர் ப்ளூவில் பண்ணுறேன்ருக்காரு. அது பிளாக்கா ப்ளூவா எனக்கு அதை பற்றி தெரியலை. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போட்டிருக்கிறாங்க, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா, ரெட்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. நார்மலாக பிளாக்கு தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த குரூப் 2க்கு ஆன்சர் கீவுறதில் என்ன தப்பு? ரொம்ப 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 இதுதான். இது தேர்வர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறது. TNPSCயில் வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்க்கலையா, கேள்வி கொடுக்கும்போதே ஆன்சர் கீ சொல்லப்போனால் அன்றைக்கி மதியமே ஈவினிங்கே விட்டுறணும். சரி சண்டே விட்டுருங்க. இது சொல்லப்போனால் எக்ஸாம் சாட்டர்டே நடந்தது, சரி சண்டே விட்டுருங்க. மண்டே ரிலீஸ் பண்ணணும். மண்டே இல்லாத பட்சத்தில் டியூஸ்டே பண்ணணுங்க. இதானுங்க ஒரு ப்ராப்பராக பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். கீ விடும்போது என்ன அவங்க எல்லாம் வித்து கீஸ் தானே கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அதை எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு வெரிஃபை பண்ணிட்டா கொடுக்குறீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படியும் கொடுக்குறதுல எல்லாமே அதுக்கப்புறம் தவறுகள் ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் சொல்லி தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ காலதாமதம்? குரூப் 4ல் SCA மேல் போத் ஹையர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்லாம் கீ வந்த பின்னாடி தான் சொல்ல முடியும். ஓ இது குரூப் 2-4 அதெல்லாம் குரூப் 4 போட்டிருக்கோம். எனக்கே மறந்து போச்சு. பாருங்கள், கம்யூனிட்டியில் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ வரும்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லணும். நான் 10வது வரை தமிழ் வழியில் படித்தேன். 12th பிரைவேட் தனித்தேர்வு எழுதினேன். எலிஜிபிள் ஆகும். ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். அப்படியே எலிஜிபிள் ஆகாது. அந்த கொடுத்த வெர்டிக்ட் எல்லாருக்கும் பொருந்தாது. குரூப் 4 கட் ஆஃப் கம்யூனிட்டியில் பாருங்கள். நிறைய அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்லாம் வெளியே வரணும்.
அது குரூப் 2, 2A, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கும் பண்ணணும். எல்லாமே அனாலிசிஸ் அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குமே. எவ்வளோ தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எவ்வளோ பேர், அந்த தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தமிழில் எவ்வளோ பேர் டிஸ்கிரிப்டிவ் எழுதுனாங்க. ஸோ எல்லா விதமான விவரங்களும் வெளியே கண்டிப்பாக அந்த ஏஜ் லிமிட்டுக்கு வந்து ஒரு சில தேர்வர்கள் மட்டும்தான் இதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த எந்த சமயத்தில் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நீங்கள் வாங்க. சும்மா உட்காந்துட்டு எல்லோரும் மற்றவங்க ஏதோ பண்ணால் நம்ம கிடச்சிருமே நினச்சிக்கிட்டு இருக்காது. எஸ், நீங்கள் கேட்குறது இருக்குது சார், இந்த விமன் ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் போன்ற ரிசர்வேஷனை ஜென்ரல் கேட்டகரிகளையும் பண்ணலாமா அப்படின்னா, அது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன். அந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து அக்ராஸ் த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இடத்துலையும் வரும், ஓப்பன்லேயும் வரும். சரிங்களா? ஸோ இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கும்போது அது ஓப்பனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது வந்து பொருந்தும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் 140 குரூப் 2A எம்பிசி பிஎஸ்டிஎம் அப்படின்னா மதில் மேல் பூனை 50-50. குரூப் 2 குரூப் 2ஏல டைப்பிங் ஹையர் இருந்தால் கன்சிடர் பண்ணுவாங்களா? ஆமாம், நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஹையர் இருந்தால் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள். பர்சனல் கிளர்க்கு போன்ற அந்த பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 122 வேகன்சி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10னா 1610 பேர். ஸோ அப்போ தான் டைப்பிங் ரெண்டுலேயுமே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கட் ஆஃப் குறைவதற்கு. எங்கள் ஹாலில் 9க்கே கொஸ்டின் ஓப்பன் பண்ணாங்க. நிறைய அந்த இன்விஜிலேட்டரை வந்து கரெக்டாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்லை. நான் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை செய்து முடித்த பின் செக் செய்யும் போது 11th 12th பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உள்ளது. இதனால் 3 நாட்களுக்கு பிறகு வகுப்பு 11 மற்றும் 12 மட்டும் புதிய பிஎஸ்டிஎம் வாங்கி வந்து அப்ளிகேஷன் எடிட் செய்துள்ளேன். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், முதலில் அப்ளிகேஷன் சப்மிட் செய்து 3 நாட்களுக்கு பிறகு வகுப்பு 1, 12 மட்டும் புதிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளிகேஷன் எடிட் செய்துள்ளதால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் ஆனது விண்ணப்ப பதிவு தேதிக்கு பிறகு வாங்கியுள்ளது. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் எந்த மன உளைச்சலும் இல்லாமல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்சி பிஎஸ்டிஎம் 130 + 50-50. 50-50னா புரிஞ்சுக்கங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், டபுள் ஷேடுக்கு எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. 1.5 2 மார்க்ஸா 1 மார்க்கா அப்படின்றது. பிசி மேல் பிஎஸ்டிஎம் 140 குரூப் 2A 50-50. ஸோ பிளாக்கில் தான் பண்ணணும், ரெட் கலரில் கூட பண்ணியிருக்காங்களே. இது ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் மிஸ்டேக் கிடையாது, இது அவங்க பண்ண மிஸ்டேக். 3ஆம் வகுப்பு மட்டும் ஆங்கில வழியில் படித்துள்ளேன். தெரியலை, ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் மாற்றலாகி போயிருப்பீங்க, அப்போ நடந்துச்சான்னு தெரியல. இப்படி இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. 1வது மட்டும் சில பேர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தார், அவருக்கும் எலிஜிபிள் கிடையாது. நிச்சயமாக போட்டித் தேர்வில் நெகட்டிவ் மார்க் கொண்டு வருவது உண்மையான போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு வரம். ஏனென்றால் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்விலே தெரிந்திருக்கும் தெரியாத கேள்விகளுக்கு இன்று அதிக உள்ள லக். ஆமாம், அந்த லக் இருக்குல்ல, சரிங்களா? அந்த லக்கு சரியாக இருந்தால் அதனால் அவங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். உண்மையாக படிக்கக்கூடிய தேர்வர்கள், நன்றாக படிக்கக்கூடிய தேர்வுகள், திறமையான தேர்வர்கள் யாரும் நெகட்டிவ் மார்க்குக்கு எகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போல்லாம் உங்கள் விடைத்தாள் இன்வேலிடேஷன் செல்லாததாக்கப்படும். அதே மாதிரி பென்சிலை கொண்டு எழுதுனீங்க அப்படின்னா இன்வேலிடேஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கருப்பு நிறத்தை தவிர வேறு பேனால் எழுதிங்கன்னா இன்வேலிடேஷன் அவ்வளோதான், திருத்தவே மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம்ஸாக எழுதணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சைன் பண்ணணுமோ அங்கெல்லாம் சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த கொஷின் புக்லெட் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக ஷேட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி வினா தொகுப்பு எண்கள் மல்டிபிள் ஷேடிங் பண்ணிங்கன்னா இன்வேலிடேஷன் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சொல்கிறாங்க, சரிங்களா? அது இன்கேஸ் ஏஸ் பிசிஸ் கவுண்ட் ராங்லி மென்ஷன்டோ இல்லது நாட் ஷேடடோ இல்லை இன்கரெக்ட்லி ஷேடட் பை த கேண்டிடேட் 2 மார்க்ஸ் வில் பி டிடெக்டட். அது மாதிரி ஒரு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே ஷேடே பண்ணலை அப்படின்னா 2 மார்க்ஸ் வில் பி டிடெக்டட்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் கிளியராக ஒன்று மென்ஷன் பண்ணல. இப்போ 2 கொஷின் விட்டுருவாங்க சில பேர், 3 கொஷின்ஸ்னால் அப்போ வந்து அதே 2 மார்க்ஸ் தானா, அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இந்த கை ரேகை, விரல் ரேகை அந்த பதிவு இல்லை அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன்றாங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸாம் எப்போ வரும் அப்படி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேக்லாக் வேக்கன்சி, எஸ்சி எஸ்டியில் பேக்லாக் வேக்கன்சி கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருக்குது. ஸோ அது எப்போ வருதுன்னு கேட்குறீங்க. அது வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கணும். தேசிய பட்டியலின மற்றும் பழங்குடியின அமைப்பும் சொல்லிட்டாங்க, கோர்ட்டும் சொல்லிட்டாங்க. இன்னும் அரசு அது பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு மட்டும் புரியவே இல்லை. அதற்காக எந்த அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக அதை பற்றி சொல்கிறதே கிடையாது. பார்க்கலாம் தேர்தலுக்குள்ளேயாவது பண்ணுறாங்களான்ட்டு. குரூப் 4 தவிர்த்து மற்ற அனைத்து தேர்வுகளுக்கும் ஏன் டிஎன்பிஎஸ்சி தெளிவான மார்க் ரேங்க் விடுவதில்லை? பழைய முறையிலேயே வெறும் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பது ஏன்? தெளிவாக வெளியிட்டால் போட்டியில் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்னும் அது குரூப் 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் அது வெளியிட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சிட்ட வெளிப்படைத்தன்மை வந்து அறவே இல்லை. நிறைய பண்ணணும், நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த சேர்மன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம்.
இப்போ குரூப் 1 கூட ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியிட சொன்ன உடனே எல்லாமே வெளியிட்டாங்க. எல்லா டீட்டெயில் வித் அட்ரஸ் முதற்கொண்டு வெளியிட்டாங்க. அதற்கப்புறம் அதை இன்னும் வெளியிடவே இல்லை. அது இந்த ஜஸ்டிஸ் டிலேடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டினைடு அப்படின்ற மாதிரி இது அந்தந்த சூட்டோட பண்ணணும். இல்லைனா வந்து தேர்வர்களும் மறந்துடுவாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வந்துடும். பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு தேர்வர் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. யாரோ ஒரு லேடி பேசின மாதிரி. அதை இப்போ நீங்கள் கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ஸ் நோட் எதுக்காக அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம டிஎன்பிஎஸ்சில மெயின்ஸ் எக்ஸாம் தமிழ்ல எழுதக்கூடியவங்களுக்கு நீதி கேட்டுதான். எதனால அப்படின்னா, இங்க தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 20% பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. பட் ஆனா இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு நியாயத்தை நிலைப்படுத்தக்கூடியதா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா 20% இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் மாணவர்கள் நிறைய பேரு லட்சக்கணக்கில் கட்டி பயிற்சி மையங்கள்ல இணைந்து இங்கிலீஷ்ல எழுதிதான் ஒரு போட்டியாளரா ஜெயிக்கிறாங்க. ஆனா பிஎஸ்டிஎம்ல கிராமப்புறத்துல இருந்து படிச்சு தமிழ்லயே பிரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் எழுதி ஜெயிக்கிறவங்க அப்படின்றது ரொம்ப கம்மி. அதனால இந்த வாய்ஸ் நோட்ல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, பிஎஸ்டிஎம்ல எழுதுறவங்க கண்டிப்பா முதன்மை தேர்வை தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ஜீவோ வரணும். அது போட்டாதான் பிஎஸ்டிஎம்க்கு 20% தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்றது முழுமை பெறும். பேருக்குன்னு இடஒதுக்கீடு பேப்பர்ல வச்சுக்கிட்டு எல்லாரும் இங்கிலீஷ்ல எழுதி தேர்ச்சி பெறது எந்த விதத்துல இது நியாயம்னு தெரியல. எல்லாராலையும் பயிற்சி மையத்துக்கு போக முடியாது, எல்லாத்தாலையும் லட்சக்கணக்கில் பணம் கட்ட முடியாது. ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல இருந்து கனவுகளோட போராடக்கூடிய மாணவர்கள் அநேக பேர் இருக்காங்க பிஎஸ்டிஎம்ல. அதை வச்சுக்கிட்டு அதுக்காக வருஷக்கணக்கா வாழ்க்கையை தொலைச்சிட்டு போராடக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு மத்தியில யாரோ ஒருத்தன் குறுக்க வந்து பறிச்சுட்டு போற மாதிரிதான் இருக்கு. அதனால இந்த விஷயம் தமிழக முதல்வர் மற்றும் இதுக்கு பொறுப்பானவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வரைக்கும் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்ம கையில இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எந்தெந்த இதுல எல்லாம் உங்களால ஃபார்வர்ட் பண்ண முடியுமா ஃபார்வர்ட் பண்ணுங்க. பிஎஸ்டிஎம்ல எழுதுறவங்க கண்டிப்பா தமிழ்ல தான் எழுதி வரணும். தமிழ்ல எழுதுனா மட்டும்தான் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ஜீவோ வர்ற வரைக்கும் இதை நீங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிஎஸ்டிஎம் அப்படின்றது நம்ம கேட்காம தமிழக அரசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை. பட் அந்த பிஎஸ்டிஎம்ல போகக்கூடியவங்க தமிழ்ல தான் எழுதி போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ரோட்ல இறங்கி போராட முடியாது, கொடி ஏந்தி ஊர்வலம் வர முடியாது. அதுக்கான தருணங்கள் அப்படின்றது இப்ப இல்ல. சோ அதனால சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. பிஎஸ்டிஎம்ல எழுதுறவங்க தமிழ்ல தான் எழுதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ வர்ற வரைக்கும் தமிழக முதல்வருக்கு இது கோரிக்கையா எல்லாரும் வைப்போம். என்னோட ஆதங்கம் என்னன்னா, எனக்கு பின்னாடி வரக்கூடிய யாரும் பிஎஸ்டிக்காக படிச்சுட்டு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா, நானும் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல கிராமப்புறத்துல இருந்து கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தோத்து போயிடக்கூடாது. போராடிட்டு இருக்காங்க, போராடி ஜெயிச்சவங்களா இருக்கணும், போராடி தோத்தவங்களா இருக்க கூடாது. அதனால பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிஎஸ்டிஎம்ல எழுதக்கூடியவங்க தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்ற ஜீவோ வர்ற வரைக்கும் இதை நீங்க அனைவரும் எல்லா தளங்கள்லயும் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தயவு செய்து பண்ணுங்க. தமிழ் வாழட்டும், தமிழர்கள் நிலைக்கட்டும். உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்யூ. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.